காது காதுல இருக்க கட்டி எடுத்து காதையே எடுத்துரும் போல இருக்கு. ஐயோ கண்ணுக்குள்ள நோண்டிடாதீங்கப்பா, எனக்கு பயமா இருக்கு. நான் ட்ரிம்மர் போதும், எங்கேயோ கொண்டு போறீங்க, வலிக்குதா இல்லையா? வணக்கம் நண்பர்களே. இந்த ஷிட்ஸு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்கின் ஃபுல்லாவே டேமேஜ் ஆகி, அது மட்டும் இல்லாம ஓவர் ஹெவி நாட்ஸோட இருந்தாங்க. ஸோ ஜீரோ ட்ரிம் பண்றத தவிர வேற வழியே இல்லை. ஸ்கின் டேமேஜ்னா இது எப்படின்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரிலாம் இல்லை, ஃபுல்லா ஸ்கின்னும் வந்து தண்ணிக்குள்ள ஊர்ன மாணிக்கு ஆயிருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னா அதிகமா குளிப்பாட்டுறது. இப்போ நீங்க உங்க டாகுக்கு வீக்லி ஒன்ஸோ இல்ல 10 days ஒன்ஸோ குளிப்பாட்டுங்க, அதுவே போதுமானது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர் நிறைய இருக்கிறதுனாலையும் ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்குங்கிறதுனாலையும் 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ்னு அதிகமா குளிப்பாட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அப்படி குளிப்பாட்டும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபர் எல்லாமே வந்து கட்டி சேர்ந்திருக்கு. அந்த கட்டியோட சேர்ந்து தண்ணிக்குள்ளேயே கிடந்ததுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்கின் வந்து தண்ணிக்குள்ளேயே ஊர்ன மாணிக்கு ஆயிடுச்சு. தண்ணியில ஊர்ன ஸ்கின் எப்படி நைஸா இருக்கும், சின்ன சின்ன இதுல எல்லாம் சிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி வந்து என் ட்ரிம்மருக்கே வந்து இந்த ஸ்கின் சிக்கிக்கிட்டே இருந்தது. எனக்கு ரொம்பவும் கஷ்டமா போச்சு. ஏன்னா அவ ஒவ்வொரு தடையும் கத்த ஆரம்பிச்சு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி சின்ன சின்னதா சிக்குது பாருங்க. பிளேட்ஸ் பார்த்தனா கூட ஸ்கின் ஆல்ரெடி அஃபெக்டட் ஆயிடுச்சு. ஸோ இவங்களை வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இதுக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் ஏதாவது போட்டு இதை உடனே சரி பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டேன். ஸோ இவங்க வந்து ஃபேஸ் கிட்டக்க கூட என்னை அலோவ் பண்ணல. அந்த இடத்துல வந்து எல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. ஸோ இப்படிதான் இந்த மாதிரி தான் கொஞ்சம் அமைக்கி ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ண வேண்டியதா இருந்தது. ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிம்மர் வந்து சடார்னு உள்ள தோல்ல சிக்கி அந்த தோலை வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சது. பிகாஸ் வந்து இங்க இந்த இடம் பார்த்தா தெரியுது பாருங்க, அந்த அடிவயிறு பாருங்க, ஸ்கின் வந்து எவ்வளவு ஒரு மாதிரி சாஃப்ட் டிஷ்யூ மாதிரி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கவே கூடாது. அப்படி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து உங்க டாகோட ஸ்கின்னை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபைனலா குளிப்பாட்ட ஆரம்பிச்சிருச்சு. சுத்தமா குளிப்பாட்டுறதும் பிடிக்கல, ப்ளோ ட்ரையர் பிடிக்கல. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா இருந்தது. பாருங்க எப்படி சண்டைக்கு வரான்னு பாருங்களேன். இந்த மாதிரிதான் அவன் வந்து அவ்வளவு தூரம் பயந்து போயிருந்தான், ரொம்ப நர்வஸா இருந்தான். ஸோ அவங்க வீட்டு பெட் பேரண்ட்ஸ் வந்து ரெகுலரா குளிப்பாட்டுறதே வந்து அவனுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்குன்னே சொல்லலாம். நம்ம வந்து அதை வந்து ப்ராப்பரா டேக்கிள் பண்ணி அவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி, இங்க பாரு ஒண்ணுமே இல்லைன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துதான் குளிப்பாட்ட வேண்டியதா இருந்தது. தோட்டும் போது சரி, ப்ளோ ட்ரையருக்கும் சரி சண்டை தான். நீ விட்டு நான் ஓடிடுறேங்கிற மாதிரியே தான் ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தாப்ல. ஃபைனலா அவங்க நல்லா ரெடி பண்ணியாச்சு. ஸோ அவங்க வீட்டுக்கு போய் டாக்டர் கன்சல்ட் பண்ண போறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.